அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். அண்மையில சில நாட்களுக்கு முன்னால காலையில இப்படி வாக்கிங் போயிட்டே இருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தரை சந்திச்சேன். அவருடைய கல்லூரி நண்பர். சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் இங்க பக்கத்துல தான் இருக்கிறேன், எங்க வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு உரிமையோட ஆரம்பிச்சார். இல்ல வரேன் அப்படின்னுட்டு வீட்டுக்கு போனேன். அது போன உடனே அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். காஃபி எல்லாம் கொடுத்தாரு, பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மேல போலாமா அப்படின்னாரு. நான் உடனே இல்ல அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கே அப்படின்னேன். அவரு உடனே என்ன இப்படிலாம் சொல்ற, சரி வா அப்படின்னு மேல அழிச்சுக்கிட்டு அவர் வீட்டினுடைய மொட்டை மாடிக்கு அழிச்சுக்கிட்டு போனார். ஓ, அவர் மேலன்னு இதை தான் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது. ஆனா அந்த மொட்டை மாடிக்குள்ள போன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பொதுவா காலையில எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்றது, ஜாகிங் போறது, அப்புறம் ஜிம்முக்கு போறது, இப்படிலாம் பழக்கம் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. என்னுடைய நண்பருக்கு என்ன வழக்கம் அப்படின்னா, காலையில வீட்டு தோட்டம் இருக்கு இல்லையா, மாடியில அங்க அவரே ஒரு மாடி தோட்டம் வச்சிருக்கிறார். அந்த தோட்டத்துல விதவிதமான செடிகள், குரோட்டன்ஸ், அந்த மாதிரியான கண்ணை கவர்கிற அழகான செடிகள் அப்படின்றதையும் தாண்டி அங்கேயே அந்த செடியில கத்திரிக்காய் செடி, அப்புறம் தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, புதினா, அப்புறம் இந்த மாதிரியான வீட்டுக்கு சமையலுக்கு தேவைப்படுகிற காய்கறிகளை எல்லாம் காய்க்கிற அந்த செடிகளை அவர் மொட்டை மாடியில போட்டு வளர்த்துட்டு இருக்கிறார். என்னுடைய வீட்டில் சமையலுக்கு இந்த காய்கறிகளை தான் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு பச்சை மிளகாய் செடி, இது மாதிரியான பல்வேறு வகையான செடிகள்லாம் அங்கேயே வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்ல, தேவையானவர்களுக்கு செடியாகவும் தருகிறார், கன்று காய்கறிகளும் தருகிறார் அன்போட. அது ஒரு விற்பனையா இல்லை. இது எனக்கு வியப்பான ஒரு விஷயமாக சென்னை மாதிரியான பெருநகரங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வழக்கம். என்ன காரணம் என்றால், இப்படிப்பட்ட இயற்கையோடு நாமே பயிர் செய்கிற அந்த காய்கறிகள் சத்துள்ளதாக, ஆரோக்கியம் நிறைந்ததாக, உடம்புக்கு கேடு விளைவிக்காததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காய்கறிகள் தான் ஆர்கானிக் காய்கறி அப்படின்னு இயற்கை உரங்கள் போட்டு வளர்க்கிற. எப்படி அதை வளர்க்கணுமோ, அது என்ன மாதிரி தரத்தில் இருக்கணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு விலை கிடையாது, இதற்குன்னு உழைப்பு. அப்ப அதுக்கு உரம் வைப்பது, தண்ணீர் விடுவது, காஞ்ச சருகுகளை எடுப்பது, இதெல்லாமே காலை நேரத்துல ஒரு எக்ஸசைஸ். காலை நேரத்துல அந்த இளம் வெயில் வருகிற பொழுது நம்முடைய உடம்பில் இப்படிப்பட்ட அந்த வெயில் வெளிச்சம் பட வியர்க்க விறுவிறுக்க செய்கிற பொழுது உடம்புக்கு அதைவிட ஆரோக்கியம் வேறு எதுவுமே இல்லை. அதில் விளைகிற காய்கறிகளை சாப்பிட்டால் உடம்புக்கு உள்ளே செல்லுகிற பொழுது அதுவும் ஆரோக்கியமானதாக அமைகிறது. இவ்வளவு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு மனிதன் மிக 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 இயற்கைக்கு எதிரான ஒருவனாக ஆகிவிட்டான் அப்படின்னு உலக சூழியல் அறிஞர்கள் எல்லாம் கவலைப்படுகிறார்கள். என்விரான்மெண்டல் சயின்ஸ், எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு எல்லாம் புதிய புதிய வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள். புதுசுன்னு நான் சொல்றேன், ஆனா இது ஒரு 10-15 ஆண்டுகளாகவே புழக்கத்திற்கு வந்து விட்டன. நமக்கு இதை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. என்ன காரணம் தெரியுங்களா? இன்றைக்கு மனிதன் ஒவ்வொரு நாளில் 30 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு உரிய காடுகளை மனிதர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்னா எவ்வளவுன்னு கற்பனை பண்ணிக்கங்க. அது மாதிரி 30 ஃபுட்பால் கிரவுண்ட், அந்த அளவிற்கு ஏற்கனவே வளர்ந்த காடுகளை மனிதர்கள் அழித்து கொண்டிருக்கிறோம். மரங்கள் தான் நமக்கு மழை வரவழைக்கிறது, மரங்கள் தான் புயல் வராமல் தடுக்கிறது, மரங்கள் தான் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், பறவைகள், இவையெல்லாம் வாழ்வதற்கான வாழிடங்களாக இருக்கின்றன. இந்த மரங்கள் அழிகிற பொழுது எவ்வளவோ உயிர்கள், மருந்து பொருட்கள், மூலிகைகள் எல்லாம் சேர்ந்து காணாமல் போய்விடுகிறது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா? இப்படிப்பட்ட இயற்கை சார்ந்த அழிவினால் பல விலங்குகளும் பறவைகளும் காணாமல் போகிறது. அது நம்முடைய தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. எப்படி தமிழ் மொழிக்கு பெரிய பாதிப்பு? இப்ப பாருங்க, யானைன்னு ஒரு உயிரினம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்ப நாமெல்லாம் சேர்ந்து இந்த சூழலை இந்த அளவுக்கு பாடாப்படுத்திட்டு இருக்கோமே, இப்ப யானைன்ற ஒரு இனமே இல்லாம போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்ப யானை சேர்ந்த பல சொற்களும் தமிழில் இல்லாமல் போயிடும்.
இப்ப தும்பிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தையே அதுக்கு பிறகு பழக்கத்துல இருக்க போது இல்லை. யானை போயிடுச்சுன்னா ஏன்னா தும்பிக்கை யானைக்கு மட்டும்தான். மத்தகம், பிடி, களிறு, அப்புறம் மதம். மதம்னா யானைக்கு பிடிக்கிற மதம். மனுஷனுக்கும் பிடிக்கிற மதம் இருக்கு, அது வேற. அது யானைக்கு பிடிக்கிற மதத்தை விட ஆபத்தானதா மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நன்மையும் செய்கிறது, அதை விடுங்க. அப்ப யானை சேர்ந்த பல சொற்கள் தமிழ் மொழியிலிருந்து நாம் எடுத்து விட வேண்டியதுதான். அதனால எந்த பயனும் இல்லைன்றப்போ அந்த சொற்கள் போய்விடும். தமிழ் என்பது ஒரு சூழியல் மொழி. இன்னைக்கு நாம விதவிதமாக சூழியல் எல்லாம் சொல்றோமே, தமிழர்கள் வாழ்க்கையிலே அது இரண்டரை கலந்திருந்தது. அந்த காலத்துல பெரியவங்க கடலுக்கு போனா பீச்சுக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க, கடல் தரிசனம் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடுகிற ஆற்று நீரில் அசிங்கம் செய்யக்கூடாது, மாதாவை பழித்தாலும் மாதாவை பிழைத்தாலும் ஆற்றை பிழைக்காதே அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அம்மாவுக்கு ஒரு கெடுதல் பண்ணாலும் ஆத்துக்கு ஒரு கெடுதல் பண்ணிடாதன்னு. இன்னைக்கு ஆலை கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் அதில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதனால் மிகப்பெரிய தீமைகள் ஏற்படுகின்றன. 66 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியின் மேலில் இன்னொரு கோள் வந்து இடித்து அதனால் ஏராளமான உயிர்கள் அழிந்திருக்கின்றன. அது இயற்கையாக நடந்தது. இப்போது மனிதன் செயற்கையாக இதை செய்து கொண்டிருக்கிறான். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையில் இருந்து விலகி வராமல் அதை நோக்கி சென்றால் இந்த பூமி நன்றாக இருக்கும். வருகிற தலைமுறை நம்மை வாழ்த்தும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.